வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை திமுகவிற்கு வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சிட்டிங் எம்பி உள்ள மயிலாடுதுறையை காங்கிரசுக்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை திமுகவிற்கு வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சிட்டிங் எம்பி உள்ள மயிலாடுதுறையை காங்கிரசுக்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் திமுகவே போட்டியிட வேண்டும் என்று உதயநிதியிடம் வலியுறுத்தி இருக்கின்றனர். மயிலாடுதுறையை யாருக்கு ஒதுக்கினாலும் வெற்றிக்கு பாடுபட உதயநிதி அறிவுறுத்தியிருக்கிறார். திமுகவின் சிட்டிங் எம்பி உள்ள மயிலாடுதுறையை காங்கிரசுக்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் திமுகவை போட்டியிட வேண்டும் என்று உதயநிதியிடம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மயிலாடுதுறை நிர்வாகிகளுடன ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் விருப்ப தொகுதியாக கேட்டிருந்த நிலையில் கூட்டணி கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி வழங்கக்கூடாது என்றும் திமுகவிற்கே அதை ஒதுக்க வேண்டும் என்றும் தற்போது மயிலாடுதுறை தொகுதி நிர்வாகிகள் அமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் கே நேரு, தங்கம் தென்னரசு அவர்களிடம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவிடம் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மயிலாடுதுறை தொகுதி யாருக்கு கொடுத்தாலும் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையுடன் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்ற தேர்தலில் வெற்றிக்காக அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் அந்த ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் 7வது நாளாக தொடர்ச்சியாக திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் நேரில் அழைத்து அறிவழைத்தில் பேசி வருகிறது. இன்று காலை நடந்த அமர்வில் மயிலாடுதுறை அதே போல சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுமே வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த நிலையில் மயிலாடுதுறையை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டாம் என்று தற்போது மயிலாடுதுறை நிர்வாகிகள் தலைமையிடம் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.